12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.9 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் சார்புகளை வரைக என 4 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் சப்டிவிஷனை பார்க்குறோம். சார்புகளை வரைவதற்கு மொத்தம் 8 படிநிலைகள் இருக்குது. அந்த 8 படிநிலைகளும் ஒன்றொன்னா பார்க்கலாம். இதற்கான தீர்வில் சப்டிவிஷன் 1 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது y என்பது f of xன்னு எடுக்கலாம். f of x என்ற சார்பானது -1/3 பெருக்கல் x³ -3x + 2. இதில் முதல் மதிப்பாக நம்ம கணக்கிட வேண்டியது என்னென்னா சார்பகம் கணக்கிடணும். 8 படிநிலைகளில் முதல் படிநிலையாக சார்பகம் மற்றும் வீச்சகம் கணக்கிடணும். சார்பகம் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் என்னென்ன மதிப்புகள் ஏற்புடையதோ அதுதான் சார்பகத்தில் வரும். இந்த இடத்துல சார்பானது அதாவது x³ -3x + 2 -1/3 பெருக்கல்ல இருக்குது. அப்போ எக்ஸுக்கு எந்த ஒரு மதிப்புகள் கொடுத்தாலுமே f of xக்கு ஏதாவது ஒரு மதிப்பை நம்மால் பெற முடியும் என்பதால் அனைத்து மெய்யெண்களுமே ஏற்புடைய மதிப்புகளாக அமையும் எக்ஸிற்கு. எனவே இதற்கான சார்பக மதிப்பு 6ன்னு குறிப்பிடலாம் அல்லது -∞, +∞ குறிப்பிடலாம். அடுத்து வீச்சகம் பார்க்கலாம். வீச்சகம் அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகளை பொறுத்து f of xக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகள் தான் நமக்கு வீச்சக மதிப்பாக அமையும். இப்போ எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் 6 அப்படின்னா f of xக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மெய்யெண்களாகத்தான் அமையும். அப்போ இதுக்கு என்னென்னு எழுதலாம் 6 அல்லது -∞, +∞ அனைத்து மதிப்புகளுமே வரும் மெய்யெண்களின் கணத்தில். அடுத்து இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது என்னென்னா எக்ஸ் வெட்டு துண்டுகள் கணக்கிடுறோம். வெட்டு துண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் வெட்டு துண்டு மற்றும் ஒய் வெட்டு துண்டு என 2 வெட்டு துண்டுகள் கணக்கிடலாம். எக்ஸ் வெட்டு துண்டு கணக்கிடணும் அப்படின்னா சமன்பாட்டில் ஒய்யிற்கு பதிலாக 0ன்னு பிரதியிடணும். அப்போ y = 0 என பிரதியிடும் பொழுது சார்பானது 0 = -1/3 பெருக்கல் x³ -3x + 2. 3 வலதுபுறம் இருந்து இடதுபுறம் பெருக்கல்ல வரப்போ 0 ஆகிடும். அப்போ 0 = -1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்பு தான் -x³ -3x + 2. இருபுறமும் சமன்பாடுகளை மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸால் இருபுறமும் பெருக்கிட்டோம்னாலும் ப்ளஸ்ன்னு தான் வரும். எனவே இடதுபுறம் அமையக்கூடியது x³ -3x + 2 = 0. இதை இடதுபுறம் எழுதிட்டு 0த்தை வலதுபுறம் கொடுக்கலாம். இது ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. இந்த முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை தீர்த்து காரணிகள் என்னென்னு கணக்கிடணும். அந்த காரணிகள் கணக்கிடுவதற்கு x³ கீழ் 1, x² கீழ் 0, x கீழ் -3ன்னு இருக்குது. மாறிலி மதிப்பானது 2. மாறிலி மதிப்பு 2. இதை சுருக்கலாம். அதாவது இதை காரணிப்படுத்தலாம். எந்த எண்ணால் வகுக்கலாம்னா 1ஆல் வகுக்கும் பொழுது மீதம் 0 கிடைக்கும். முதல் உறுப்புக்கு எப்போவுமே 0ன்னு கொடுத்துருவோம். 1 + 0 0, 1 × 1 1, 0 + 1 மதிப்பு 1, 1 × 1 மதிப்பு 1, -3ஐயும் 1ஐயும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது -2. 1 × -2 -2 +2 -2 0 ஆகிடும். எனவே மீதம் அமையக்கூடிய உறுப்புகளை இருபடி சமன்பாடாக எழுதலாம். அதாவது முதல் உறுப்பு 1 இருக்கு. 1 என்பதால் கெழு 1, அது x² உறுப்பு, அடுத்து x உறுப்பு, அடுத்து -2 = 0. இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தும் பொழுது x² கீழ் 1ஐயும் மாறிலி மதிப்பு -2ஐயும் பெருக்கலாம். 1 × -2 -2. x கீழ் 1 பெருக்க x கீழ் 1 கிடைக்கணும் கூட்டும் பொழுது. எந்த இரு எண்கள் எடுக்கலாம்னா 1 × 2 கூட்டும் பொழுது +1 வேணும் அப்படிங்கிறதுனால 2க்கு ப்ளஸ் குறியும் 1க்கு மைனஸ் குறியும் எடுத்துட்டோம் அப்படின்னா காரணிகளானது x -1 பெருக்கல் x + 2 = 0. இரண்டையும் தனித்தனியாக 0ற்கு சமப்படுத்தும் பொழுது x -1 = 0 மற்றும் x + 2 = 0. -1ஆனது வலதுபுறம் போகிறப்ப +1ன்னு ஆகும். +2 வலதுபுறம் போகிறப்ப -2ன்னு ஆகும். +2ஆனது வலதுபுறம் போகிறப்ப -2. எனவே x வெட்டு துண்டு மதிப்புகள் therefore x வெட்டு துண்டுகள் 1, -2 ஆகும். அடுத்து y வெட்டு துண்டு கணக்கிடலாம். y வெட்டு துண்டானது y வெட்டு துண்டு கணக்கிடுவதற்கு சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிடலாம். x = 0 எனும் பொழுது y = -1/3 பெருக்கல் முதல் உறுப்பு x³ 0 3 முறை பெருக்கும் பொழுது 0 -3 பெருக்கல் 0 0 மீதம் அமையக்கூடியது 2 மட்டும்தான். இப்போ yயின் மதிப்பானது பிராக்கெட்டில் 2 மட்டும்தான் இருக்குது. 2 -1/3ஆல் பெருக்கும் பொழுது -2/3 என்பது தேவையான மதிப்பு ஆகும்.
-2/3. அடுத்து சப்டிவிஷன் 3 கணக்கிடலாம். சப்டிவிஷன் 3ஆனது நிலை புள்ளிகள் கணக்கிடணும். நிலை புள்ளிகள் ஏற்கனவே முன்னாடி பயிற்சிகளில் படிச்சிருப்போம். f' கணக்கிட்டு f' பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி கிடைக்கக்கூடிய எக்ஸின் மதிப்புகள் தான் நிலை புள்ளிகளாக அமையும். சார்பு f ஆனது -1/3 பெருக்கல் x³ -3x + 2. இதை வகைப்படுத்தலாம். f' ஈக்குவல் டு -1/3 பெருக்கல் x³ வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பானது 3x² -3 பெருக்கல் 1 மதிப்பு -3 + 2 வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 0 ஆயிடும். இதில் -1/3 அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரு உறுப்புகளை 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x² -1 மட்டும் ப்ராக்கெட்டில் வரும். 3 கேன்சல் ஆக போக -(x²) -1 அமையுது. இந்த 1 வேணால் 1² எழுதிட்டோம்னா a² - b² முற்றொருமை விரிவாக்கம் a + b பெருக்கல் a - b பெருக்கல் a - b அப்படி வச்சுட்டு நம்ம எக்ஸுக்கு தீர்வுகள் கணக்கிடலாம். f' பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டோம்னா -(x+1) பெருக்கல் x - 1 எழுதலாம். f' ஈக்குவல் டு 0 எனும் பொழுது -(x+1) பெருக்கல் x - 1 சமம் 0. மைனஸால் பெருக்கும் பொழுது 0 ஆயிடும். எனவே x+1 பெருக்கல் x - 1 சமம் 0. இரு உறுப்புகளையும் பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டோம்னா x+1 சமம் 0 மற்றும் x - 1 சமம் 0 எனும் பொழுது x ஈக்குவல் டு +1 வலதுபுறம் போகிறப்ப -1 ஆகும். இது ஒரு எக்ஸின் மதிப்பு. அடுத்து -1 வலதுபுறம் போகிறப்ப +1 ஆயிடுச்சுன்னா எக்ஸின் மதிப்பு 1. இந்த இரண்டும் தான் நிலைப்புள்ளிகளாக அமையும். 4வது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது அறுதி மதிப்புகள். அறுதி மதிப்புகள் கணக்கிடுவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா டபுள் ' வேணும். ஏன்னா f' பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்புகளை இந்த f" பிரதியிட்டு அறுதி மதிப்புகள் அப்படின்னா பெருமமா சிறுமமானு கணக்கிடணும். அப்போ முதல்ல f' எடுத்து எழுதிக்கலாம். f' ஆனது -(x² -1) மைனஸால் உள்ளார வேணால் பெருக்கும் பொழுது -x² -(-1) இது f'. அடுத்து f"' -x² வகையீடு 2x 1 மாறிலி உறுப்பு 0 ஆயிடும். கிடைத்திருக்கக்கூடிய இரண்டு நிலை புள்ளிகளையும் இந்த இடத்துல பிரதியிடலாம். எக்ஸின் மதிப்பு 1 என பிரதியிடும் பொழுது f'' மதிப்பு -2 பெருக்கல் 1 -2 என்பது <0. இங்கே எதிர்மறையாக தான் மதிப்பு கிடைக்கும். <0 இருந்ததுன்னா பெருமத்தையும் <0 இருந்ததுன்னா சிறுமத்தையும் அடையும். சரியா? அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம்? <0 என்பதால் இடஞ்சார்ந்த பெரும மதிப்பை பெறும். அப்போ பெரும மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். பெரும மதிப்பு கணக்கிடுவதற்கு 1 என்ற மதிப்பை f' பிரதியிடலாம். அப்போ பெரும மதிப்பு என்பது f(1) சமம் -1/3 பெருக்கல் மதிப்பு என்னது? முதல் உறுப்பு x³ 1 கியூப் பண்ணிட்டோம்னா மதிப்பு 1 -3 பெருக்கல் 1 மதிப்பு -3 மாறிலி உறுப்பு +2 இருக்குது. இதை சுருக்கும் பொழுது -1/3 1 + 2 மதிப்பு 3 3 - 3 0. மதிப்பானது 0 என்பதால் இங்கே எந்த மதிப்பு f(1) மதிப்பு 0. எனவே இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு அப்படின்னா 0 அமையும். அடுத்து -1 என பிரதியிடலாம். x ஈக்குவல் டு -1 எனும் பொழுது f'' -1 மதிப்பு முன்னாடி என்ன இருக்கு? -1/3 இருக்கு. -1/3 அடுத்து x ஈக்குவல் டு -1 என f'' பிரதியிடுறோம். f'' -1 சமம் -2x எக்ஸுக்கு பதிலாக -1 -(-) +2 என்பது >0. >0 அடைந்ததனால் மதிப்பானது இடஞ்சார்ந்த சிறுமம். இப்போ இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு f(x)ல் -1 பிரதியிடலாம். -1/3 பெருக்கல் 1 எனும் பொழுது -1. அடுத்த உறுப்பு -3 பெருக்கல் -1 எனும் பொழுது -(-) ப்ளஸ் மாறிலி மதிப்பு 2. இதை சுருக்கலாம். 3 + 2 5 5 - 1 மதிப்பானது 4. -1/3 பெருக்கல் 5 - 1 மதிப்பு 4 பெருக்கிட்டோம் அப்படின்னா -4/3. -4/3. 5வது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது குழிவு இடைவெளிகள்.
குழிவு இடைவெளிகள் எதை வச்சு தான் நம்ம கணக்கிடுவோம் அப்படின்னா டபுள் டேஷை வச்சு தான் கணக்கிடுவோம். டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி எக்ஸின் மதிப்புகள் கணக்கிட்டு அந்த எக்ஸின் மதிப்புகளை வச்சு இடைவெளிகள் பிரிக்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கணக்கிட்டிருக்கிறோம்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது -2x. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது -2x ஈக்குவல் டு 0, -2 வலதுபுறம் போகிறப்ப 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 0. இதை வைத்து எண்கோட்டில் இடைவெளிகள் பிரிக்கலாம். இடைவெளிகள் பிரிக்கும் பொழுது -∞ டு +∞, இடையில ஒரே ஒரு மதிப்பு 0 மட்டும்தான் கிடச்சிருக்கு. எனவே ஏற்புடைய இடைவெளிகளானது -∞, 0 மற்றும் 0, இந்த இரண்டு இடைவெளிகள்லையும் சார்பானது எவ்வகையான சார்பாக அமையும்னு பார்க்கலாம். -∞, 0, பூஜ்ஜியத்தில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது என்ன குறியை பெறுகிறதுன்னா எதிர்குறியை பெறுகிறது, பாசிட்டிவ் நம்பர், அதாவது மிகை குறியை பெறுகிறது. எனவே -∞, 0வில் மேல் நோக்கி குழிவுன்னு சொல்லிடலாம். மேல் நோக்கி குழிவு. அடுத்த இடைவெளி 0, +∞ கொடுக்கலாம். இதற்கு இடையில ஏதாவது ஒரு மதிப்பை எஃப் டபுள் டேஷில் கொடுத்துட்டோம்னா +1 எடுக்கலாம். -2 பெருக்கல் 1 -2. அப்போ -2னா என்ன குறியை பெறும்? எதிர்குறி. இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது நெகட்டிவ். எனவே 0, சார்பானது கீழ்நோக்கி குழிவை அடையும். மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ்நோக்கி குழிவாகவோ கீழ்நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாகவோ அமைஞ்சது அப்படின்னா தான் வளைவு மாற்று புள்ளி அங்கே நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே மாற்றம் இருக்கிறதுனால வளைவு மாற்று புள்ளி உண்டு. எந்த புள்ளியில் வளைவு மாற்று புள்ளி இருக்குதுன்னு பார்க்கலாம். 0 மட்டும்தான் மாற்றம் இருக்குது. எனவே அடுத்த நிபந்தனையானது வளைவு மாற்ற புள்ளி தான் கணக்கிட போகிறோம். வளைவு மாற்ற புள்ளியானது எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு y ஈக்குவல் டு -1/3 பெருக்கல் 0 -0 + 2. எனவே மதிப்பானது -1/3 பெருக்கல் 2ங்கிறப்ப -2/3. தேர்ஃபோர் வளைவு மாற்ற புள்ளி எக்ஸின் மதிப்பு 0, ஒய்யின் மதிப்பானது -2/3 ஆகும். அடுத்த நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது தொலைத்தொடு கோடுகள். இப்போ தொலைத்தொடு கோடுகள் கணக்கிடுவதற்கு என்ன செய்யலாம்னா, இந்த சார்பில் பகுதியில் எந்த ஒரு மதிப்புகளுமே கிடையாது. அப்போ பகுதியில் எந்த ஒரு மதிப்புகளுமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பகுதியை வச்சு தான் நம்ம தொலைத்தொடுகோடை சொல்லுவோம். 3 வகையான தொலைத்தொடுகோடுகள் என்னென்னா கிடைமட்ட தொலைத்தொடுகோடு, நிலைக்குத்து தொலைத்தொடுகோடு, செங்குத்து தொலைத்தொடுகோடு, அதாவது சாய்ந்த தொலைத்தொடுகோடு. பகுதி மதிப்புகள் ஏதும் இல்லை, தொகுதியில் மட்டும்தான் மதிப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு தொலைத்தொடுகோடும் இதற்கு இல்லை. தேர்ஃபோர் தொலைத்தொடுகோடுகள் இல்லை. எதனால் இல்லை? பகுதி மதிப்புகள் இல்லாததுனால தொலைத்தொடுகோடுகள் அமையாது. அடுத்த நிபந்தனையாக, இறுதி நிபந்தனையாக வரைபடம் வரையலாம். இப்போ வரைபடம் வரைவதற்கு என்ன முறை அப்படின்னா, கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ் வெட்டு துண்டு மற்றும் ஒய் வெட்டு துண்டின் மதிப்புகளை நம்ம முதல்ல வரைபடத்தில் பிரதியிடலாம். எக்ஸ் வெட்டு துண்டு மற்றும் ஒய் வெட்டு துண்டுகள், எக்ஸ் வெட்டு துண்டு 1 மற்றும் -2ன்னு எக்ஸின் மதிப்புகள் கணக்கிட்டிருக்கிறோம். அப்போ அது ஒரு புள்ளி, -2 என்பது ஒரு புள்ளி. இந்த 2 புள்ளிகளையும் நம்ம வரைபடத்தில் குறிச்சிடலாம். அடுத்து ஒய் வெட்டு துண்டு என்பது -2/3 என கிடைத்துள்ளது. ஒய் வெட்டு துண்டு -2/3னா கேன்சல் பண்ணிட்டோம்னா -0.20ன்னு வரும். 20ல் 6 3 18. அப்போ 0.6 -0.6. அப்போ -0.6ங்கிறது எந்த கால் பகுதியில் வரும்? 4ஆம் கால் பகுதியில். இங்கே வரமையக்கூடியது இந்த கோடை, இந்த புள்ளிகளை குறிச்சிட்றோம். அடுத்து இடஞ்சார்ந்த பெருமம் மற்றும் இடஞ்சார்ந்த சிறும மதிப்புகளை கணக்கிட்டு அந்த இடத்துல புள்ளிகள் கணக்கிட்டிருக்கிறோம். நிலைப்புள்ளிகள் கணக்கிட்டு நிலைப்புள்ளிகளை வைத்து இடஞ்சார்ந்த பெருமம் மற்றும் சிறும மதிப்புகள் கணக்கிட்டிருக்கிறோம். அதனுடைய மதிப்புகள் என்ன? எக்ஸுக்கு 1 என பிரதியிடும் பொழுது f(1)ன் மதிப்பானது 0. அப்போ 1, 0 அப்படிங்கிறது ஒரு மதிப்பாகவும், -1 என பிரதியிடும் பொழுது -4/3. -4/3 என்றால் மதிப்பானது -1.4ல் 3 போயிடுச்சுன்னா மீதம் 1 10. இப்போ 1.3ன்னு வரும். அப்போ 1.3னா கீழே 3ஆம் கால் பகுதி எக்ஸ் -1, ஒய்யின் மதிப்பானது -1.3 என்பதால்
மூன்றாம் கால் பகுதியில் அமையக்கூடிய புள்ளி. இந்த குவிவு நம்ம கணக்கிட்டு இருக்கிறோம். வளைவு மாற்று புள்ளி 0 மற்றும் -2 என கொடுக்கப்பட்டுள்ளது. 0, -2ங்கிற 2/3 என்ற புள்ளியில தான் வளைவு மாற்ற புள்ளி உண்டு. -∞ 0 வரைக்கும் -∞ 0 வரைக்கும் மேல் நோக்கி குழிவாக வளைவரை இருக்கும். வளைவரையானது -1, -4/3 இடஞ்சார்ந்த சிறுமத்தையும் 1, 0 என்ற புள்ளியில் அதிகபட்ச பெருமத்தையும் அடையும். அதற்கு தகுந்த மாதிரி சிறும மதிப்பையும் பெரும மதிப்பையும் நம்ம வளைவரை கொடுத்துக்கலாம். 0, -2/3 என்பது தான் வளைவு மாற்று புள்ளியாக அமையும். அந்த இடத்துல தான் மாற்றம் இருக்கும். அதே போல் -∞, +∞, இந்த இடத்துல -∞ கொடுக்கலாம். -∞, 0 மேல் நோக்கி குழிவாகவும் 0, +∞ கீழ்ப்புறமாக நகரும். அப்போ அந்த புள்ளியில் நம்ம மேல்புறமாகவும் 0, ∞ வளைவரை கீழே இறங்குற மாதிரியும் வரைபடம் கொடுத்துடலாம். தேங்க்யூ. 12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.9 2ஆம் கணக்கில் 2ஆம் சப்டிவிஷன் பார்க்கிறோம். கீழ்காணும் சார்புகளை வரைக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது y y என்பதை எப்படி எடுக்கலாம்? f(x)ன்னு எடுக்கலாம். சார்பு y f(x) x பெருக்கல் √4 - x. சார்பை வரைவதற்கு 8 படிநிலைகள் நம்ம கணக்கிட வேண்டும். இதில் முதல் படிநிலையில் கணக்கிட வேண்டியது சார்பகம் மற்றும் வீச்சகம். சார்பகத்தின் மதிப்பானது f(x) என்ற சார்பு √4 - x இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடிய எண் எப்போவுமே நமக்கு என்னவா தான் இருக்கணும்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அல்லது 0 கூட வரலாம். இந்த மதிப்பு எப்போ 0 வரலாம்? 4 கொடுக்குறப்ப 4 - 4ங்கிறப்ப 0 ஆகும். 4ஐ விட குறைவான எண்கள் கொடுக்கும் பொழுது 3, 2, 0, -1ன்னு கொடுக்கும் பொழுது பாசிட்டிவ் நம்பராக கிடைக்கும், ப்ளஸ் குறியில் கிடைக்கும். இதே 4ஐ விட அதிகமான எண்கள் -5, 6, 7, 8ன்னு கொடுக்குறப்ப ரூட்டில் இருக்கக்கூடிய எண்களானது எதிர்குறியில் அமையும். அது ஏற்புடையதாக அமையாது. எனவே சார்பக மதிப்பானது கீழ் எல்லையில் எது வரைக்கும் வேணாலும் கொடுக்கலாம். -∞, மிக அதிகபட்ச மதிப்பு என 4ஐ பிரதியிட வேண்டும். அடுத்து வீச்சகம் என்பது எக்ஸுக்கு மதிப்புகள் பிரதியிட்டு f(x)க்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் வீச்சகம். இந்த வீச்சகத்தின் மதிப்பு கணக்கிடுவதற்கு நம்ம அறுதி மதிப்புகள் கணக்கிட்டோம்னா தான் இதை தெளிவாக சொல்ல முடியும். அப்போ அறுதி மதிப்புகள் கணக்கிட்ட வேட்டி வீச்சகத்தை நம்ம குறிப்பிடலாம். சப்டிவிஷன் 2ல் நம்ம கணக்கிட வேண்டியது வெட்டுத்துண்டுகள். வெட்டுத்துண்டுகளில் 2 வெட்டுத்துண்டுகள் உண்டு. எக்ஸ் வெட்டுத்துண்டு மற்றும் ஒய் வெட்டுத்துண்டுகள் கணக்கிடுறோம். எக்ஸ் வெட்டுத்துண்டு கணக்கிடலாம் அப்படின்னா சார்புல ஒய்க்கு பதிலாக 0 என பிரதியிடணும். அப்போ y = 0 எனும் பொழுது x பெருக்கல் √4 - x-இன் மதிப்பு 0. எக்ஸ் வலதுபுறம் போகிறப்ப இரு உறுப்புகளையும் தனித்தனியாக சமப்படுத்திட்டோம்னா x = 0 ஒரு மதிப்பு, 4 - x = 0 ஒரு மதிப்பு. √4 - x இருபுறமும் வர்க்கப்படுத்தும் பொழுது 4 - x = 0. -x = +4 வலதுபுறம் போகிறப்ப -4, x-இன் மதிப்பானது 4. எனவே x வெட்டுத்துண்டு மதிப்புகள் 0 மற்றும் 4 ஆகும். x வெட்டுத்துண்டுகள் 0 மற்றும் 4. அடுத்து y வெட்டுத்துண்டு கணக்கிடலாம். y வெட்டுத்துண்டு சார்புல y வெட்டுத்துண்டுகள் கணக்கிடணும் அப்படின்னா எக்ஸிற்கு பதிலாக 0ன்னு பிரதியிடலாம். அப்போ x = 0 எனும் பொழுது சமன்பாட்டில் எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்துட்டோம்னா 0 பெருக்கல் 4 - 0 வர்க்கமூல மதிப்பை 0ஆல் பெருக்கும் பொழுது 0 ஆகிடும். எனவே ஒய்யின் மதிப்பு 0. இப்போ y வெட்டுத்துண்டின் மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 0ன்னு என கிடைத்துள்ளது. மூன்றாவது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது நிலைப்புள்ளிகள் கணக்கிடணும். நிலைப்புள்ளிகள் எவ்வாறு கணக்கிடுவோம்? சார்பு f(x) வகைப்படுத்தி f'(x) கணக்கிட்டு அந்த f'(x) 0த்திற்கு சமப்படுத்திட்டு x-இன் மதிப்புகள் கணக்கிடணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) ஆனது x பெருக்கல் √4 - x. இதை வகையிடுவதற்கு ஏற்றாற்போல் ரூட்டில் இருக்கக்கூடிய என்ன எப்படி எழுதலாம்? 4 - x அடுக்கில் 1/2ன்னு எழுதிக்கலாம். இனி uv-யை பயன்படுத்திட்டு வகைப்படுத்துகிறோம். uv-யின் வகையீடானது uv' எனும் பொழுது uv' + vu' என்பது வகையீடாகும். அப்போ f'(x) என்பது
யூ எக்ஸ் அப்படியே இருக்கும். நான் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 1/2 வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 1/2 மைனஸ் 1. அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்திக்கிட்டோம்னா 4 வகைப்படுத்தணும்னா 0 ஆகிடும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு -1 ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/2 எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. எக்ஸ் பெருக்கல் இதை பெருக்கும் பொழுது மதிப்புகளானது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸு பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2. அதே போல் ரூட்டில் இருக்கக்கூடிய என்ன அடுக்கில் -1/2 வரும். 4 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் -1/2 ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 1/2 மைனஸ் எக்ஸு பை 2. அடுக்கில் மைனஸ் இருக்கும் பொழுது பகுதிக்கு வரும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அதே போல் அடுக்கில் -1/2ங்கிறப்ப +1/2 ஆகும். +1/2 என்பது √4 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். இரண்டாவது உறுப்பையும் √4 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இதை சுருக்கும் பொழுது பகுதியை ஒரே மாதிரி என்ன மாற்றும் பொழுது 2 √4 மைனஸ் எக்ஸ்ன்னு கொண்டு வந்துடலாம். முதல் உறுப்பு மைனஸ் எக்ஸ் அப்படியே எழுதிடலாம். இரண்டாவது உறுப்பை பகுதியால் கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 2 பெருக்கல் √4 மைனஸ் எக்ஸை இருமுறை பெருக்கும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 4 மைனஸ் எக்ஸ் தான். இதை சுருக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் 2 8 மைனஸ் 2x பை 2 பெருக்கல் √4 மைனஸ் எக்ஸு. மேலே சுருக்கும் பொழுது 8 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x எனும் பொழுது மதிப்பு -3x பை 2 பெருக்கல் √4 மைனஸ் எக்ஸு. இது எதனுடைய மதிப்பு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்பதை 0க்கு சமப்படுத்தி தான் எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடுவோம். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது 8 மைனஸ் 3x பை 2 பெருக்கல் √4 மைனஸ் எக்ஸின் மதிப்பு 0. பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வரும் பொழுது 0 ஆகிடும். அப்போ 8 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0 மைனஸ் 3x ஈக்குவல் டு +8 வலதுபுறம் போகிறப்ப -8 ஆகும். இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக 3x ஈக்குவல் டு 8. எக்ஸின் மதிப்பு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும். எக்ஸின் மதிப்பானது 8/3. நிலைப்புள்ளி கணக்கிட்டுட்டோம். இனி அறுதி மதிப்புகள் கணக்கிடலாம். அறுதி மதிப்புகள் எனும் பொழுது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை 0க்கு சமப்படுத்திட்டு, அதாவது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிட்டு நிலைப்புள்ளியில் கிடைத்த மதிப்பை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டு பெருமமா சிறுமமானு கணக்கிட்டு அந்த பெரும மதிப்பையும் சிறும மதிப்பையும் கணக்கிடுவது தான் அறுதி மதிப்புகள் ஆகும். கணக்கிட்டு வைத்திருக்கக்கூடிய எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 8 மைனஸ் 3x பை 2 பெருக்கல் √4 மைனஸ் எக்ஸு. இதை மற்றொரு முறை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு u பை வியின் வகையீடு u பை வி ஹோல் டேஷ் எனும் பொழுது வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர் ஆகும். வியின் மதிப்பானது 2 √4 மைனஸ் எக்ஸு. யூவை வகைப்படுத்தும் பொழுது 8 0 ஆகிடும். எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் -3 மதிப்பு -3. அடுத்த உறுப்பு மைனஸ் யூ 8 மைனஸ் 3x அப்படியே இருக்கும். இந்த 2 √4 மைனஸ் எக்ஸை வகைப்படுத்தணும். அதை வகைப்படுத்தும் பொழுது ரூட்டில் இருக்கக்கூடிய என்ன நம்ம முதல்ல எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 அடுக்கில் எழுதிக்கலாம். 4 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 1/2. இதனுடைய வகையீடு தான் நம்ம வி டேஷ் அப்படிங்கிறது. 2 அப்படியே இருக்கும். அடுக்கு 1/2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 4 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் -1/2 வந்துடும். அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பின் வகையீடு 4 0 ஆகிடும். எக்ஸின் வகையீடு 1 எனும் பொழுது -1. இந்த மதிப்பை தான் நம்ம இங்கே இந்த இடத்துல எழுத போகிறோம். அப்போ 2 பெருக்கல் கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னது? 2 பெருக்கல் 1/2 பெருக்கல் 4 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் -1/2 ஒரு -1 பை பகுதி மதிப்பு என்னது? வி ஸ்கொயர். வியின் மதிப்பானது 2 √4 மைனஸ் எக்ஸு ஒரு ஹோல் ஸ்கொயர். இங்கே சுருக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 √4 மைனஸ் எக்ஸு 2 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 8 மைனஸ் 3x அடுக்கில் -1/2 எனும் பொழுது அது கீழே பகுதிக்கு வரும் பொழுது +1/2. அப்போ ரூட்டில் வந்துடும். √4 மைனஸ் எக்ஸு பை 2 பெருக்கல் √4 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். தொகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் இது 2ஐ பெருக்கும் பொழுது √4 மைனஸ் எக்ஸை 2 முறை பெருக்கும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ -6 பெருக்கல் 4 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 8 மைனஸ் 3x எது பொதுவாயிடும்? பை √4 மைனஸ் எக்ஸுங்கிறது பொதுவாயிடும். பை பொதுவான பகுதி மதிப்பு 2 4 மைனஸ் எக்ஸ் ரூட்டு மதிப்பை பெருக்கும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும்.
இந்த பகுதி மதிப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மதிப்பு கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிட்டோம்னா 6 பெருக்கல் 4 மைனஸ் 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 மைனஸ் 3x பை 4 பெருக்கல் அடுக்கு 1/2ன்னு ஒரு கீழே 1 + 1/2 கூட்டிட்டோம்னா மதிப்பானது 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3/2. இதை சுருக்கும் பொழுது மைனஸ் 24 ப்ளஸ் 14 ப்ளஸ் 8 எனும் பொழுது மைனஸ் 16 6x மைனஸ் 3x மைனஸ் 16 பை 4 பெருக்கல் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3/2. இதில் நிலை புள்ளியை பிரதியிடணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நிலைப்புள்ளியை பிரதியிட்டு பெருமமா சிறுமமானு கணக்கிடும் பொழுது நிலைப்புள்ளியின் மதிப்பானது 8/3 3 பெருக்கல் 8/3 மைனஸ் அடுத்த மதிப்பு என்ன இருக்குது 16 3 பெருக்கல் 8/3 மைனஸ் 16 பை 4 பெருக்கல் 4 மைனஸ் 8/3 ஹோல் பவர் 3/2. இதில் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு அதாவது தொகுதியை பெருக்கினாலும் 3 3 3 கேன்சல் ஆகிடும். 8 மைனஸ் 16இன் மதிப்பானது மைனஸ் 8/4 பெருக்கல் 4 மைனஸ் 8/3 ஹோல் பவர் 3/2. எப்படி இருந்தாலும் இதை சுருக்கும் பொழுது தொகுதி மதிப்பு மைனஸில் இருக்கிறதுனால எதிர்குறியில் தான் அமையும். எதிர்குறி அப்படின்னா லெஸ் தென் 0 அடையும். லெஸ் தென் 0 அடைந்ததுன்னா இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு எதிர்மறையாக நாம் குறிப்பிடுவோம். எனவே இடஞ்சார்ந்த பெருமத்தை அடையும். அப்போ பெரும மதிப்பானது எஃப் ஆஃப் 8/3 எஃப் ஆஃப் எக்ஸில் 8/3 நிலைப்புள்ளி மதிப்பை பிரதியிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் பெருக்கல் அப்போ 8/3 பெருக்கல் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் 8/3. இதை சுருக்கி மதிப்பு கணக்கிடலாம். 8/3 பெருக்கல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா முன்னாங்க 12 மைனஸ் 8இன் மதிப்பு 12 மைனஸ் 8/3 8/3 ரூட் ஆஃப் 4/3 4இன் வர்க்கமூல மதிப்பு எனும் பொழுது 2ன்னு வரும். 2/√3 அப்படியே எழுதிக்கலாம். இதை சுருக்கும் பொழுது 8 2 16/3 √3. பகுதியில் எப்பவுமே ஒரு ரூட் எண் வரக்கூடாது. எனவே √3 மேலையும் கீழே பெருக்கும் பொழுது 16√3/3 பெருக்கல் √3 ஒரு √3. இதை சுருக்கும் பொழுது 16√3/√3 பெருக்கல் √3 3 பெருக்கல் 3இன் மதிப்பு 9. 16 பெருக்கல் √3இன் தோராய மதிப்பு 1.732 பை 9. 1.732 16ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 27.712 பை 9. 9ஆல் வகுக்கிறோம். 3 9 7 9ஆல் வகுப்படாது. அப்போ என்ன சேர்த்திக்கலாம் 0 71 71ல் நமக்கு எத்தனை முறை வரும்னா 5 46 54 7 63 7 முறை. மீதம் அமையக்கூடிய மதிப்புகளானது 7 8 82ல் 9 9 81. தோராய மதிப்புகள் தான் எழுத போகிறோம். இங்கே கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பு 3.079. முழு எண்களாக எழுதும் பொழுது மதிப்பானது 3 ஆகும். இது அறுதி மதிப்பில் கிடைத்திருக்கக்கூடிய பெரும மதிப்பு. இப்போ இந்த பெரும மதிப்பை வச்சு நம்ம என்ன எழுதலாம்னா வீச்சக மதிப்பு எழுதலாம். வீச்சகம் நம்ம எழுதாமல் வச்சுருக்கிறோமா? அப்போ வீச்சகத்தில் அதிகபட்ச மதிப்பாக மேல் எல்லையாக அமையக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா எது வரைக்கும் தான் அமையும்? 3 வரை அமையும். எனவே வீச்சக மதிப்பு கீழ் எல்லை -∞ வரைக்கும் எது வேணாலும் கொடுக்கலாம். அதிகபட்ச மதிப்பு 3ன்னு பிரதியிடலாம். இது வீச்சகத்தின் மதிப்பு. அடுத்து குழிவு இடைவெளிகள் கணக்கிடணும். 5வது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது என்ன? குழிவு இடைவெளிகள். குழிவு இடைவெளி கணக்கிடுவதற்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு சமப்படுத்தி எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடணும். அதை வச்சு நம்ம இடைவெளிகள் பிரிக்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன கணக்கிட்டு வச்சுருக்கிறோம்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது 3x மைனஸ் 16 பை 4 பெருக்கல் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3/2. இதை 0க்கு சமப்படுத்தலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது 3x மைனஸ் 16 பை 4 பெருக்கல் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3/2 சமம் 0. பகுதி மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப 0ஆல் பெருக்கும் பொழுது 0 ஆயிடும். மீதம் அமையக்கூடியது 3x மைனஸ் 16 சமம் 0. 3x ஈக்குவல் டு மைனஸ் 16 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 16. எக்ஸின் மதிப்பு 16/3. 5 15 மீதி 1 10 10ல் 3 9 மீதி 1 10 10ல் 3 9. இதே மதிப்புகள் தான் போயிட்டே இருக்கும். எக்ஸின் மதிப்புகளானது 5.33 என அமைகிறது. வர்க்காப்பியா அதான் இவ்வளோ பெரிய டம்ளரில் சோடா குடிச்சேன். வை குடிச்சுக்கிறேன் எல்லாம் போட்டு விடு.
சார்பகத்தின் மதிப்பானது -∞ +4 வரைக்கும் குறிப்பிட்டிருக்கிறோம். 5.33 என்பது 4ஐ விட அதிக மதிப்பு என்பதால் இது ஏற்புடைய மதிப்பாக அமையாது. 5.33 இஸ் நாட் பிலாங்ஸ் டு -∞, 4. எனவே குழு இடைவெளி அமைக்க இயலாது. எக்ஸின் மதிப்பு ஏற்புடையதாக இல்லைங்கிறதுனால இடைவெளி பிரிக்க முடியாது. இடைவெளி இல்லை அப்படிங்கிறதுனால வளைவு மாற்று புள்ளியும் இருக்காது. அப்போ அடுத்த நிபந்தனை 6வது நிபந்தனையாக வளைவு மாற்று புள்ளி கணக்கிடுறோம். வளைவு மாற்ற புள்ளி குழிவு இடைவெளிகள் இல்லை அப்படிங்கிறதுனால சார்புக்கு வளைவு மாற்று புள்ளிகளும் அமையாது. அடுத்து தொலைத்தொடுகோடுகள். தொலைத்தொடுகோடுகளில் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது தொகுதி மட்டும்தான் இருக்குது, பகுதியில் மதிப்புகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சார்புக்கு தொலைத்தொடுகோடும் அமையாது. 3 வகையான தொலைத்தொடுகோடுகளுமே இருக்காது. தொலைத்தொடுகோடு மதிப்பு இல்லை. இனி வரைபடம் தான் வரையணும். வரைபடமானது வினாவில் கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ் மற்றும் ஒய் வெட்டு துண்டுகள்னு பார்க்கும் பொழுது எக்ஸ் வெட்டு துண்டின் மதிப்பு 0 மற்றும் 4. எனவே எக்ஸ் அச்சை சந்திக்கக்கூடிய புள்ளி 0 மற்றும் 4 என்ற புள்ளிகளில் சந்திக்கிறது. அதே போல ஒய் வெட்டு துண்டின் மதிப்பானது 0ன்னு ஒய் வெட்டு துண்டுங்கிறப்ப எக்ஸ் = 0ன்னு பிரதியிட்டோம். எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுது ஒய்யின் மதிப்பு 0ஆகவே கிடைத்தது. மிக அதிகபட்ச பெரும மதிப்பு எந்த புள்ளியில் அடைவதாக கிடைத்திருக்கு? எக்ஸ் = 3 என்ற இடத்தில் பெரும மதிப்பை அடைவதாக கணக்கிட்டிருக்கிறோம். எனவே பெரும மதிப்பு 3ன்னு குறிப்பிடுறோம். பெரும மதிப்பானது என்ன? 3. எப்போ பெரும மதிப்பை அடைகிறது? எக்ஸுக்கு 8/3 என பிரதியிடும் பொழுது f(x)ன் மதிப்பு 3. 8/3 அப்படிங்கிறப்ப அதனுடைய தோராய மதிப்பு என்ன? 2 3 6, மீதம் 2 20, 20ல் 6 3 18, 6 3 18, அப்போ 2.6. 2.6 அல்லது 2.7ன்னு எடுக்கிறோம். 2.7 எனும் பொழுது அதனுடைய பெரும மதிப்பானது 3ஐ அடைகிறது. எனவே வளைவரை இந்த புள்ளிகளை இணைச்சிட்டோம் அப்படின்னா தேவையான வளைவரை நமக்கு கிடைக்கும். குழிவு இடைவெளிகள் இல்லை, புள்ளிகளை இணைக்கலாம். 12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.9 2ஆம் கணக்கில் 3ஆம் சப்டிவிஷன் பார்க்கலாம். கீழ்காணும் சார்புகளை வரைக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை f(x)ன்னு எடுக்கலாம். y = f(x) என்ற சார்பானது x² + 1/x² - 4. வளைவரையை வரைவதற்கு 8 படிநிலைகள் கணக்கிடுவோம். அதில் முதல் படிநிலையானது சார்பகம் மற்றும் வீச்சகம். சார்பகத்தின் மதிப்பானது எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய ஏற்புடைய மதிப்புகள் தான் சார்பகத்தில் அமையும். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் பிரதியிடலான்னா பகுதி மதிப்பு நமக்கு 0 ஆகக்கூடாது. பகுதி மதிப்பு 0 ஆயிடுச்சு அப்படின்னாவே anything/0ங்கிறப்ப இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாத வடிவம் நமக்கு கிடைக்கும். அப்போ பகுதி மதிப்பு எப்போ 0 ஆகும்? x² - 4. x² - 4ன் மதிப்பானது 0 ஆகக்கூடாது. அப்போ 0 ஆகணும்னா -4 வலதுபுறம் போகிறப்ப +4, எக்ஸ் இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது x ≠ +or-2 என கிடைக்கும். இப்போ +2 -2 கொடுத்துட்டோம்னா பகுதி 3 0 ஆகிடும். அந்த இரு மதிப்புகளை தவிர மற்ற அனைத்து மெய்யெண்களும் ஏற்புடைய மதிப்பாக அமையும். எனவே சார்பகமானது R அனைத்து மெய்யெண்கள் மைனஸ் எதை தவிர -2 மற்றும் +2ஐ தவிர. அடுத்து வீச்சகம் கணக்கிடுவோம். வீச்சகம் கணக்கிடுவதற்கு அறுதி மதிப்புகள் மற்றும் வரைபடம் வரைஞ்ச வேட்டி நம்ம வீச்சகத்தின் மதிப்பு எழுதிட்டோம்னா தெளிவாக அதனுடைய மதிப்பை கொடுக்கலாம். அப்போ வீச்சகத்தை பின்னாடி குறிப்பிடலாம். இனி 2ஆம் சப்டிவிஷன். 2ஆம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது என்ன? வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டில் 2 வகையான வெட்டுத்துண்டுகள் உண்டு. எக்ஸ் வெட்டுத்துண்டுகள், எக்ஸ் வெட்டுத்துண்டு மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு. எக்ஸ் வெட்டுத்துண்டு மதிப்பானது எக்ஸ் வெட்டுத்துண்டு எனும் பொழுது ஒய்யிற்கு பதிலாக 0 என பிரதியிடுகிறோம். ஒய்க்கு 0 என பிரதியிடும் பொழுது சார்பு என்ன? x² + 1/x² - 4 0த்திற்கு சமப்படுத்தலாம். x² - 4 வலதுபுறம் போகிறப்ப 0 ஆகிடும். அப்போ x² + 1 = 0. +1 வலதுபுறம் போகிறப்ப -1ன்னு கிடைக்கும். x²ன் மதிப்பு எதிர்குறியில் அமைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா கலப்பெண் வடிவத்தில் கிடைக்கும். கலப்பெண்கள்ங்கிறது ஏற்புடையதாக அமையாது. எனவே இந்த சார்புக்கு எக்ஸ் வெட்டுத்துண்டு இல்லை. எக்ஸ் வெட்டுத்துண்டு இல்லை. அடுத்து ஒய் வெட்டுத்துண்டு கணக்கிடலாம். ஒய் வெட்டுத்துண்டு கணக்கிடுவதற்கு சார்புல
எக்ஸ் ஈக்குவல் டு 0 என பிரதியிட வேண்டும். எக்ஸுக்கு 0 என பிரதியிடும் பொழுது வரைபடம் சார்பானது y ஈக்குவல் டு 0 + 1/0 - 4 அமையும். மதிப்பானது 1/-4. எனவே ஒய்யின் மதிப்பானது -1/4 எழுதிக்கலாம். இது ஒய் வெட்டு துண்டின் மதிப்பு ஆகும். மூன்றாவதாக கணக்கிட வேண்டியது நிலைப்புள்ளிகள். நிலைப்புள்ளிகள் கணக்கிடுவதற்கு சார்பை வகைப்படுத்தணும். வகையீடு கணக்கிட்டு அந்த வகையீட்டை முதல் வகையீட்டை f' ஆஃப் எக்ஸை 0க்கு சமப்படுத்தி எக்ஸின் மதிப்புகள் கிடைக்கணும். அந்த எக்ஸ் தான் நிலைப்புள்ளிகளாக அமையும். சார்பு f ஆஃப் எக்ஸ் ஆனது x² + 1/x² - 4. f' ஆஃப் எக்ஸ் எப்படி வகைப்படுத்துவோம்? u/v பயன்படுத்தி வகையீடு செய்வோம். u/vயின் விரிவாக்கமானது vu' - uv'/v² ஆகும். vயின் மதிப்பு x² - 4, u' x² வகைப்படுத்திட்டோம்னா 2x 1 என்ற மாறிலி 0 ஆயிடும். மைனஸ் uவின் மதிப்பானது x². அடுத்து v' x² வகைப்படுத்திட்டோம்னா 2x 4 என்ற மதிப்பு 0 ஆயிடும். v² மதிப்பு ஆகும். v² என்பது x² - 4 2. இதை சுருக்கும் பொழுது 2x × x² எனும் பொழுது 2x³ -4 2 8x -x² × x எனும் பொழுது x³ 2x³ மதிப்பு. பகுதி மதிப்பானது x² - 4 2. சுருக்கும் பொழுது 2x² + 2x² - 2x² ஆனது 0 ஆயிடும். +2x² மற்றும் தொகுதி மதிப்பு இங்கே x² + 1 இருக்கு. இதை பெருக்கும் பொழுது -2x³ -2x +2x² - 2x² 0 ஆயிடுச்சுன்னா -8x - 2x எனும் பொழுது கூடுதலானது -10x பகுதியானது x² - 4 2. இது f' ஆஃப் எக்ஸின் மதிப்பு. f' ஆஃப் எக்ஸை 0க்கு சமப்படுத்துவோம். ஈக்குவல் டு 0 எனும் பொழுது -10x x² - 4 2 சமம் 0. பகுதி வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வரப்போ 0 ஆயிடும். -10x சமம் 0. -10 வலதுபுறம் போகிறப்ப 0/-10ங்கிறப்ப மதிப்பு 0. எனவே x ஈக்குவல் டு 0 என்பது தேவையான நிலைப்புள்ளி ஆகும். நான்காவதாக கணக்கிட வேண்டியது அறுதி மதிப்புகள். அறுதி மதிப்புகள் அப்படிங்கிறது பெருமமா சிறுமமானு கணக்கிடுவது தான் அறுதி மதிப்புகள். அந்த பெருமமா சிறுமமானு கணக்கிடுவதற்கு f' ஆஃப் எக்ஸில் இருந்து f" ஆஃப் எக்ஸ் கணக்கிட்டு அந்த f" ஆஃப் எக்ஸில் நிலைப்புள்ளியை கொடுத்து அதில் இருந்து பெருமமா சிறுமமானு கணக்கிடுவோம். f' ஆஃப் எக்ஸின் மதிப்பானது -10x x² - 4 2. வகைப்படுத்துகிறோம். u/vயை பயன்படுத்திட்டு ஏற்கனவே சூத்திரம் எழுதியிருக்கிறோம். அப்போ f" ஆஃப் எக்ஸ் vயின் மதிப்பு x² - 4 2. vu' எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1 1 × -10 -10 uவின் மதிப்பு -10x v' அடுக்கு 2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறை x² - 4. அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பின் பெருக்கல் பலன் x²க்கு 2x 4 0 ஆயிடும். பகுதியானது v² x² - 4 ஒரு x² - 4 2 அதுக்கு ஒரு2 கொடுப்போம். பெருக்கும் பொழுது இதை விரிவாக்கம் செய்யலாம். இதை விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா மதிப்பானது -10 x² - 4 2 - +10 × 2 20 20 × 2 மதிப்பு 40 x × x² பிராக்கெட்டில் ஒரு x² - 4 x² - 4 2 × 2 மதிப்பு 4. இதை இதுக்கு மேலே சுருக்க தேவையில்லை. என நேரடியாக மதிப்பை பிரதியிட்டுக்கலாம். நிலைப்புள்ளியானது என்ன 0ன்னு கணக்கிட்டுருக்குறோம். f' ஆஃப் 0 என பிரதியிடும் பொழுது முதல் பிராக்கெட்டில் எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுது x² 0 ஆயிடும். அப்போ -10 × -4 2ன்னு வரும். அடுத்த உறுப்பு 40 × 0னாவே 0ன்னு ஆயிடும். பகுதி மதிப்பில் x²க்கு 0ன்னு என பிரதியிடும் பொழுது 0 -4 4 என அமையும். இதை சுருக்கலாம். -10 -4 -4 எனும் பொழுது +16 நன்னாங்க 16 -4 4 முறை பெருக்கிறோம். 4 முறை பெருக்கும் பொழுது +ன்னு ஆயிடும். 4 × 4 16 16 × 4 64. அப்போ 16 × 4 64 × 4 மதிப்பு 256. இதை சுருக்கும் பொழுது எந்த மதிப்பு வேணாலும் கிடைக்கட்டும். நமக்கு என்னவாயிடும் 16 256 வகுக்கும் பொழுது 16 I2 10 8 2 16 -5/8 என்பது <0. <0 இருந்தது அப்படின்னா சார்பானது என்ன மதிப்பை அடையும்? இடஞ்சார்ந்த பெருமத்தை அடையும். இடஞ்சார்ந்த பெரும மதிப்பை அடையும். எதிர்மறையாக குறிப்பிடுவோம்.
அப்போ பெரும மதிப்பு கணக்கிடணும். பெரும மதிப்பு கணக்கிடுவதற்கு இந்த நிலைப்புள்ளி மதிப்பை எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் எனும் பொழுது 0 + 1/0 - 4 சுருக்கும் பொழுது மதிப்பு 1/-4. எனவே பெரும மதிப்பானது therefore பெரும மதிப்பு -1/4 ஆகும். ஐந்தாவதாக கணக்கிட வேண்டியது குழிவு இடைவெளி. குழிவு இடைவெளியில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டு எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடணும். அதை வச்சு இடைவெளிகள் பிரிக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னான்னு கணக்கிட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது -10 x² - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 40 x² பிராக்கெட்டில் x² - 4 பகுதி மதிப்பானது x² - 4 ஹோல் ஸ்கொயர் என கிடைத்துள்ளது. இப்போ இந்த மதிப்பை நம்ம என்ன செய்யலாம், இதில் மதிப்பு பிரதியிடலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் = 0 எனும் பொழுது -10 பெருக்கல் x² - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 40 x² பெருக்கல் x² - 4 பகுதி மதிப்பானது x² - 4 ஒரு ஹோல் ஸ்கொயர் சமம் 0. பகுதியில் இருக்கக்கூடியது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். மீதம் அமையக்கூடியது -10 பெருக்கல் x² - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 40 x² பெருக்கல் x² - 4 சமம் 0. இதை சுருக்கலாம். இதை சுருக்கு விரிவாக்கம் செய்யும் பொழுது -10 இரண்டு உறுப்புகளில் எது பொதுவாக இருக்குன்னா ஒரு x² - 4 பொதுவாக இருக்குது. x² - 4 பொதுவாக இருக்குது. அதே சமயம் ஒரு 10 பொதுவாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துடலாம். குறி இருக்கிறனால -10 வேணால் வெளியில் எடுத்துட்டு ஒரு x² - 4 வெளியில் எடுக்கும் பொழுது முதல் உறுப்பில் ஒரு x² - 4 மட்டும் மீதம் அமையும். -10 எடுத்துட்டு x² - 4ல் 1 எடுத்துட்டோம். அடுத்த ஒன்றில் 4 10 40 மைனஸ் எடுக்கிறப்ப ப்ளஸ் என்னவாகும் 10ன்னு ஆகிடும். -4 4 10 40 x² அப்படியே இருக்கும். x² - 4 தான் வெளியில் எடுத்தாச்சு சமம் 0. இங்கே சுருக்கும் பொழுது -10 வலதுபுறம் போகிறப்ப 0 ஆகிடும். அப்போ x² - 4 இதை சுருக்கிட்டோம்னா x² - 4 -4x² = 0. எனவே x² - 4 -4x² ப்ளஸ் 3x² எனும் பொழுது மதிப்பு -3x² -4 சமம் 0. இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது x² - 4 சமம் 0 -3x² - 4 சமம் 0. x² = 4 எனும் பொழுது தேவையான மதிப்பு இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது 4ன் வர்க்கமூலம் 2 ± 2 என கிடைக்கும். இது ஒரு எக்ஸின் மதிப்பு. அடுத்து -3x² -4 வலதுபுறம் போகிறப்ப +4ன்னு ஆகும். x² = 4/-3 அதாவது x² = -4/3ன்னு எழுதலாம். இப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எதிர்குறியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எண்ணுக்கு வர்க்கமூலம் எடுப்பது ஏற்புடையதாக அமையாது. எனவே x² = -4/3 என்பது ஏற்புடையது அல்ல. therefore தேவையான எக்ஸின் மதிப்புகளானது ±2. இந்த ±2னா 2 மதிப்புகள் கிடச்சிருக்குது. இந்த 2 மதிப்புகளையும் வச்சு நம்ம இடைவெளிகள் பிரிக்கலாம். ஒரு நேர்கோட்டில் -∞ +∞ வரைக்கும் எடுப்போம். 2 எக்ஸின் மதிப்புகள் -2 மற்றும் +2. எனவே இடைவெளிகளானது -∞, -2, -2, +2, 2, +∞ ஆகிய 3 இடைவெளிகள் கிடைக்கிறது. இந்த 3 இடைவெளிகள்லையும் நமக்கு என்னென்ன மாதிரியான குழிவு மதிப்புகள் கிடைக்கிறது அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ முதல் இடைவெளி -∞, முதல் இடைவெளி -∞, -2 என்ற இடைவெளியில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியை பார்க்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம கணக்கிட்டு இருக்கிறோம், -10 x² - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 40 பெருக்கல் x² - 4/x² - 4 ஹோல் ஸ்கொயர். நமக்கு இந்த இடத்துல பகுதி மதிப்பு இந்த இடைவெளியில் ஏதேனும் ஒரு மதிப்பு எடுக்கிறப்ப பகுதி மதிப்பு எப்போவுமே நமக்கு என்னவாக தான் இருக்குன்னா ப்ளஸில் தான் வரும். பகுதி மதிப்பு ப்ளஸில் இருக்கும். தொகுதி மதிப்புன்னு பார்க்குறப்ப முதல் உறுப்பில் ப்ளஸில் தான் அமையும். -2ஐ விட குறைவாக எடுக்கும் பொழுது முதல் உறுப்பு ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப ப்ளஸில் தான் வரும். அதை ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் குறி. அடுத்த உறுப்பு நமக்கு என்ன குறியில் வர செய்யும் அப்படின்னா நமக்கு மதிப்பானது ஒரு மைனஸ் குறியிலேயே வரும். ஏன்னா -2ஐ விட குறைவுனா -3ன்னு கொடுப்போம்.
-3 வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 9 - 5ங்கிறப்ப முதல் உறுப்பு ப்ளஸ்லையும் அடுத்து முதல் உறுப்பு மைனஸ்லையும் இரண்டாம் உறுப்பு ப்ளஸ்லையும் வரும். இதை சுருக்கும் பொழுது ப்ளஸ் குறி, ரெண்டுமே ப்ளஸ்ங்கிறப்ப மதிப்பானது ப்ளஸ்ஸு. அப்போ f" என்பது என்ன குறியை அடையும்? பாசிட்டிவாக இருக்கும். therefore மேல் நோக்கி குழிவு மதிப்பை அடையும். மேல் நோக்கி குழிவு ஆகும். இதே போல் அடுத்த இடைவெளி -2, 2. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில ஒரு 0 நேது கொடுத்துட்டோம்னா பகுதி மதிப்பு நமக்கு என்னவாக அமையும்? பாசிட்டிவ்ல தான் இருக்கும் வர்க்கப்படுத்தும் பொழுது. முதல் உறுப்பு நமக்கு எதிர்குறியில் அமையும். இரண்டாவது உறுப்பு என்னவா இருக்குன்னா 40x² இருக்கு. அதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிடும் பொழுது இரண்டாம் உறுப்பு முழுவதும் 0 ஆகிடும். அப்போ முதல் உறுப்பு மைனஸ் குறி தான் இருக்கும். -/+ எனும் பொழுது மதிப்பு மைனஸ். அப்போ இந்த இடைவெளியில் 0 நேது பிரதியிட்டுட்டோம்னா f" என்பது எந்த குறியை அடையும்? எதிர்குறியை அடையும். therefore எதிர்குறியை அடைஞ்சதுன்னா சார்பானது கீழ் நோக்கி குழிவு பெறும். மூன்றாம் இடைவெளி 2, +∞ எடுக்கிறோம். 2, +∞ எனும் பொழுது +3 நேது எடுத்துட்டோம்னா முதல் சப்டிவிஷனுக்கு வந்தது போல தான் ஸ்கொயர் பண்ணுறப்ப ++ன்னு தான் ஆகும். அப்போ +/+ன்னு தான் மதிப்புகள் கிடைக்கும். +/+ன்னு வரும் பொழுது மதிப்பானது ப்ளஸ் குறியை அடையும். மேல் நோக்கி குழிவு மதிப்பை பெறும். இந்த இடைவெளியில் f" என்பது எதிர்குறியை அடையும். எதிர்குறியை அடைஞ்சது அப்படின்னா சார்பானது மேல் நோக்கி குழிவு பெறும். மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ் நோக்கி குழிவாகவோ குவிவிலிருந்து குழிவாகவோ மாற்றம் இருந்தாதான் நமக்கு அந்த இடத்துல என்னவா இருக்குன்னா வளைவு மாற்று புள்ளிகள் அமையும். இந்த வளைவு மாற்று புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த புள்ளிகளில் மாற்றம் இருக்குது அப்படின்னா -2 மற்றும் +2 என்ற புள்ளிகளில் மாற்றம் அமைகிறது. -2 மற்றும் +2 என்ற புள்ளிகளில் மாற்றம் இருக்குது. அந்த -2 மற்றும் +2 ஆகிய மதிப்புகள் குழிவு இடைவெளியில் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் சார்பக மதிப்பில் -2 மற்றும் +2கள் இல்லைன்னு எழுதியிருக்கிறோம். சார்பகத்தில் என்ன எழுதியிருக்கிறோம்? R -2 +2 கொடுக்கவே இல்லை. அது எக்ஸுக்கு நம்ம எடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த இரண்டு மதிப்புகளில் தான் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே என்னன்னு நம்ம சொல்லிடலாம்னா அடுத்த நிபந்தனையாக வளைவு மாற்று புள்ளி அமையாது இந்த இரு புள்ளிகளிலும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஆறாம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது வளைவு மாற்ற புள்ளி. -2 மற்றும் +2 என்ற மதிப்புகளே எக்ஸுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த புள்ளிகளில் வளைவு மாற்று புள்ளி இல்லை. அடுத்து தொலைத்தொடுகோடுகள் பார்ப்போம். 7வது பாயிண்டாக கணக்கிட வேண்டியது தொலைத்தொடுகோடுகள். தொலைத்தொடுகோடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிடைமட்ட தொலைத்தொடுகோடு அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம பிரதியிட்டு f(x)க்கு ஏதேனும் ஒரு மதிப்பு கிடைச்சதுன்னா அதுதான் கிடைமட்ட தொலைத்தொடுகோடாக அமையும். பகுதியும் தொகுதியும் இருக்கிறதுனால ஒரு பின்ன வடிவத்தில் இருக்கிறதுனால நம்ம கிடைமட்ட தொலைத்தொடுகோடுகள் கணக்கிடுவலாம். f(x) என்ற சார்பானது x² + 1/x² - 4 தொகுதியிலையும் சரி பகுதியிலையும் சரி 1/xங்கிற அமைப்பில் வரணும். அதனால இரண்டு உறுப்புகள்லையும் ஒரு x² பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பகுதியில் என்ன ஒரு தொகுதி மதிப்பாக முதல் உறுப்பு 1ன்னு வரும். அடுத்த உறுப்பில் x² இல்லை, x²ஆல் பெருக்கி இருக்கிற வகுக்கக்கூடிய 1/x² ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். இதே போல் பகுதியிலையும் x² வெளியில் எடுக்கும் பொழுது 1 - 4/x² என கிடைக்கும். x² கேன்சல் ஆக போக f(x)ன் மதிப்பானது 1 + 1/x² மற்றும் 1 - 1/4x² ஆகும். லிமிட் கணக்கிட வேண்டியது இன்ஃபினிட்டின்னு பிரதியிட்டு தான் நம்ம தீர்வு கணக்கிடுறோம். லிமிட் x → இன்ஃபினிட்டின்னு பிரதியிட்டோம்னா 1/x² - 4/x²ங்கிறது 0 ஆகிடும். 1/1 எனும் பொழுது மதிப்பு 1. எனவே கிடைமட்ட தொலைத்தொடுகோடுகள் இருக்கும். f(x) லிமிட் x → f(x)க்கு பதிலாக 1 + 1/x² 1 - 4/x²ன்னு பிரதியிடுறோம். இரண்டாம் உறுப்புகள் 0 ஆயிடுச்சுன்னா 1/1ன்னு வந்துடும். மதிப்பானது 1. therefore y = 1. f(x)ங்கிறது y. அந்த y = 1 என்பது தான் எந்த சார்பு எந்த மதிப்பு? கிடைமட்ட தொலைத்தொடுகோடு ஆகும். அடுத்து கணக்கிட வேண்டியது நிலைக்குத்து தொலைத்தொடுகோடு அல்லது செங்குத்து தொலைத்தொடுகோடு.
நிலைக்குத்து தொலைத்தொடுகோடு கணக்கிடுறோம் அப்படின்னா எக்ஸிற்கு பதிலாக ஏதாவது ஒரு மதிப்பை பிரதியிடும் பொழுது இன்ஃபினிட்டின்னு கிடைக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ல் எக்ஸ் ஸ்கொயர் 4ன்னு வந்ததுனால 4 - 4 0 ஆகும். அப்போ என்னென்ன மதிப்புகள் எக்ஸுக்கு பிரதியிடும் பொழுது 4 - 4ன்னு வரும்னா -2 +2 பிரதியிடும் பொழுது அந்த 2 மதிப்புகளையும் தான் இங்கே கொடுத்து பார்க்கலாம். செங்குத்து தொலைத்தொடுகோடுகள் கணக்கிடுவதற்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 f(x) எனும் பொழுது மதிப்பானது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 x² + 1/x² - 4 சார்பு 2ன்னு பிரதியிடும் பொழுது 2² 4 + 1 5 பகுதி மதிப்பு 0 எனும் பொழுது இன்ஃபினிட்டியை அடையும். இதே போல் -2ன்னு பிரதியிடும் பொழுது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -2 f(x) ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -2 x² + 1/x² - 4 பகுதியில் எப்படியும் -2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னாலும் +4 தான். 4 + 1 மதிப்பு அதே 5/0 மதிப்பு இன்ஃபினிட்டி. 2 இடத்துல இன்ஃபினிட்டி அடையும் அப்படிங்கிறனால அந்த 2 மதிப்புகள் தான் நிலைக்குத்து தொலைத்தொடுகோடாக அமையும். therefore x = 2, -2 என்பது நிலைக்குத்து அல்லது செங்குத்துன்னு குறிப்பிடலாம். நிலைக்குத்து தொலைத்தொடுகோடுகள் ஆகும். சாய்ந்த தொலைத்தொடுகோடுகள்னு பார்க்கும் பொழுது பகுதி மதிப்பின் அதிகபட்ச அடுக்கானது தொகுதியை விட குறைவாக இருக்கணும். தொகுதியை விட குறைவாக இருந்தது, படியானது தொகுதியை விட குறைவாக இருந்ததுனால தான் சாய்ந்த தொலைத்தொடுகோடுகள் உண்டு. அதுபோல் இல்லை அப்படிங்கிறதுனால சாய்ந்த தொலைத்தொடுகோடுகள் கிடையாது. அப்போ அது இல்லைன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்த 8ஆம் சப்டிவிஷனில் வரைபடம் வரையணும். வரைபடமானது வரைபடத்தில் முதல்ல எக்ஸ் வெட்டு துண்டு மற்றும் ஒய் வெட்டு துண்டு மதிப்புகளை பிரதியிடலாம். எக்ஸ் வெட்டு துண்டின் மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எக்ஸ் வெட்டு துண்டு இல்லைன்னு கணக்கிட்டிருக்கிறோம். ஒய் வெட்டு துண்டின் மதிப்பானது -1/4. ஒய் வெட்டு துண்டின் மதிப்பானது -1/4. -1/4 அப்படிங்கிறப்ப வகை டிவைட் பண்ணிட்டோம்னா -1 4ஆல் வகுக்கும் பொழுது 0.10 10ல் 2 அப்போ 2.5ன்னு வரும். -0.25ங்கிறது நமக்கு எங்கே அமையும்? கீழே அமையும். அப்போ கீழே அமைஞ்சதுன்னா அந்த புள்ளியை மார்க் பண்ணிக்கலாம். இந்த புள்ளியானது என்ன? -1/4. இது ஒய் வெட்டு துண்டின் மதிப்பாகும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா தொலைத்தொடுகோடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. தொலைத்தொடுகோடுகள் என்னென்ன தொலைத்தொடுகோடுகள் கிடைச்சிருக்கு? தொலைத்தொடுகோடுகளை பொறுத்த வரைக்கும் ஒய் = 1 என்பது கிடைமட்ட தொலைத்தொடுகோடு. அப்போ ஒய் = 1 இந்த புள்ளி வழியாக நம்ம கிடைமட்ட தொலைத்தொடுகோடு வரையலாம். இந்த தொலைத்தொடுகோடு என்ன? ஒய் = 1. செங்குத்து தொலைத்தொடுகோடுகளில் எக்ஸ் = +2 -2 கிடைச்சிருக்கு. அப்போ -2 என்ற புள்ளி வழியே செல்லக்கூடிய ஒரு செங்குத்து தொலைத்தொடுகோடு இது -2. எக்ஸ் = -2 +2 என்ற புள்ளி வழியே செல்லக்கூடிய ஒரு செங்குத்து தொலைத்தொடுகோடு வரைகிறோம். இது எக்ஸ் = +2. வளைவரையானது குழிவு மற்றும் குழிவு இடைவெளியை, அதாவது குழிவு இடைவெளியை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது -∞ இருந்து -2 வரைக்கும் மேல் நோக்கி குழிவாக அமைகிறது. அப்போ -∞ இருந்து -2 வரைக்கும் வளைவரையானது மேலே செல்லும். அந்த -2ங்கிற -1.4 தான் மாற்றம் இருக்கும். அடுத்த மதிப்பு -2லிருந்து +2 வரைக்கும் கீழே இறங்கும். +2லிருந்து +∞ வரைக்கும் மேல் நோக்கி செல்லும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த மதிப்பானது இதுபோல் வளைவரை நம்ம கொடுக்கலாம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒய்யை எக்ஸ் = +2 மற்றும் எக்ஸ் = -2ங்கிற செங்குத்து தொலைத்தொடுகோடுகள் கொடுத்துருக்குறோம். இந்த மதிப்பில் அதாவது -2ல் இருந்து +2 வரைக்கும் அல்லது 2லிருந்து +2 வரைக்கும் மேல் நோக்கி குழிவுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த இடைவெளியில் மேற்புறம் குழிவுங்கிறதுனால வளைவரையானது நம்ம இது போல் மேல் நோக்கி வரைஞ்சிடலாம். இதே போல் -2லிருந்து -∞ -2 வரைக்கும் மேல் நோக்கி குழிவுங்கிறதுனால மேல்புறம் இதற்கான வளைவரையை வரைகிறோம். இன்னும் நம்ம எது எழுதலை அப்படின்னா இங்கே வீச்சக மதிப்பு எழுதலை. வீச்சகத்தின் மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது -∞ -1/4 வரைக்கும் மதிப்பானது அதிகமாகிக்கிட்டே போகுது. அதே போல் 1லிருந்து ∞ எக்ஸின் மதிப்பு 1, எக்ஸின் மதிப்பு 1லிருந்து +∞ வரைக்கும் பார்க்கும் பொழுது மதிப்புகள் நமக்கு அதிகமாகிட்டே வருது. இதற்கு இடைப்பட்ட மதிப்புகள் நமக்கு கிடையாது. -1/4லிருந்து 1 வரையிலான மதிப்புகள் கிடையாது. 1க்கு மேற்பட்ட மதிப்புகள் தான். எனவே இந்த நிபந்தனைக்கான வீச்சக மதிப்பு, இதற்கான வீச்சக மதிப்பு என்னன்னு கொடுக்கலாம்? எது மட்டும் ஏற்புடையதாக அமையும்? -∞,
-1/4 வரைக்கும் எடுப்போம். -1/4 அப்படிங்கிற மதிப்பு கிடைச்சிருக்கிறதுனால அங்கே க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுக்கலாம். சேர்ப்பு இதற்கடுத்து கிடையாது. இதற்கடுத்து எதிலிருந்து 1ல் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இதுதான் இதனுடைய வீச்சகம் ஆகும். தேங்க்யூ. 12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.9 2ஆம் கணக்கில் 4ஆம் சப்டிவிஷன் பார்க்கலாம். கீழ்காணும் சார்புகளை வரைக என வரைவரை அதாவது சார்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு y f of x எடுக்கிறோம். f of x என்பது 1/1 + e⁻−x. வளைவரை வரைவதற்கு 8 படிநிலைகள் கணக்கிடுவோம். அந்த 8 படிநிலைகளில் முதல் படிநிலையில் முதலில் கணக்கிட வேண்டியது என்னென்னா சார்பகம். சார்பகம் என்பது எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் தான் நமக்கு சார்பகம். எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் பிரதியிடலாம்? -∞ +∞ வரைக்கும் எது கொடுத்தாலுமே e⁻−x மதிப்பானது எப்போவுமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ 1 + ஒரு பாசிட்டிவ் நம்பருங்கிறப்ப பகுதி மதிப்பு 0 ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்படிங்கிறப்ப எந்த ஒரு எக்ஸ் மதிப்புகள் வேணாலும் நம்ம பிரதியிடலாம். எனவே சார்பக மதிப்பானது -∞, +∞ ஆகும். அடுத்து இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது என்னன்னா வெட்டுத்துண்டு கணக்கிடணும். இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது வெட்டுத்துண்டுகள். வெட்டுத்துண்டுகளில் 2 வகையான வெட்டுத்துண்டுகள் கணக்கிடுவோம். முதல்ல எக்ஸ் வெட்டுத்துண்டு. எக்ஸ் வெட்டுத்துண்டு கணக்கிடுவதற்கு வரைபடத்தில் ஒய்க்கு பதிலாக அதாவது சார்புல y = 0 என பிரதியிடுவோம். y = 0 எனும் பொழுது 1 + e⁻−x = 0. இதில் 1 + e⁻−x வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல் ஆகும் பொழுது 0 ஆகிடும். 1 = 0 இருக்கு. 1ம் 0ம் சமமற்ற உறுப்பு அப்படிங்கிறதுனால எக்ஸ் வெட்டுத்துண்டு வளைவரைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். எக்ஸ் வெட்டுத்துண்டு இல்லை. அடுத்து கணக்கிட வேண்டியது y வெட்டுத்துண்டு. y வெட்டுத்துண்டு மதிப்பானது y வெட்டுத்துண்டு கணக்கிடணும் அப்படின்னா சார்புல எக்ஸிற்கு பதிலாக 0 என பிரதியிட போகிறோம். x = 0 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது x = 0ங்கிறப்ப y = 1 + e⁻−0 எனும் பொழுது e⁻0ன்னு வரும். e⁻0 மதிப்பு 1. e⁻0 மதிப்பு என்ன? 1. அப்போ e⁻0 மதிப்பு 1ன்னு கொடுத்துட்டோம்னா 1/1 + 1. எனவே ஒய்யின் மதிப்பானது 1/2 என்பது y வெட்டுத்துண்டு மதிப்பு ஆகும். மூன்றாவது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது நிலைப்புள்ளிகள். நிலைப்புள்ளிகள் கணக்கிடுவதற்கு சார்பு f of x வகையீடு செய்யணும். f' of x முதல்ல கணக்கிடணும். f of x என்பது 1/1 + e⁻−x. f' of x எனும் பொழுது எதை பயன்படுத்துகிறோம்? u/v பயன்படுத்தி வகையீடு செய்கிறோம். u/v' எனும் பொழுது vu' - uv'/v². vயின் மதிப்பானது 1 + e⁻−x. u'(1) வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 0 ஆகிடும். uவின் மதிப்பு 1. v' எனும் பொழுது 1 0 e⁻−x வகையீடு அடுக்கு மைனஸ் முன்னாடி வந்துடும். எக்ஸில் 1 குறையும் பொழுது e⁻−xன்னே கிடைக்கும். பை மதிப்பு v². vயின் மதிப்பானது 1 + e⁻−x² இதை சுருக்கும் பொழுது முதல் உறுப்பு 0ஆல் பெருக்கும் பொழுது 0 ஆகிடும். -1 பெருக்கல் e⁻−x -+, 1ஆல் பெருக்கும் பொழுது e⁻−xன்னே கிடைக்கும். பை 1 + e⁻−x². பிரதியிட வேண்டியது f' of x 0க்கு சமப்படுத்துவோம். e⁻−x/1 + e⁻−x² சமம் 0 எனும் பொழுது e⁻−x வலதுபுறம் பகுதி மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப 0 ஆகிடும். இது மட்டும் = 0. e⁻−x 1/e⁻xன்னு கொடுத்துடலாம். = 0. e⁻x-ஆல் 0 பெருக்கும் பொழுது e⁻0 ஆகிடும். இப்போ 1 = 0. 1 மற்றும் 0 என்பது ≠ 0 என்பதால் இந்த இடத்துல எதுவும் நமக்கு கிடையாது. நிலைப்புள்ளிகளும் அமையாது. நிலைப்புள்ளிகள் இல்லை. நிலைப்புள்ளிகள் இல்லை அப்படின்னாவே நிலைப்புள்ளிகளை பிரதியிட்டு தான் நம்ம அறுதி மதிப்புகளே கணக்கிடுவோம். அப்போ அறுதி மதிப்புகளுக்கு f' of x கணக்கிட்டாலும் அந்த f' of xல எக்ஸின் மதிப்புகளை பிரதியிட்டு தான் பெருமமா சிறுமமாங்கிறத கணக்கிடுவோம். அப்போ of x வேணால் கணக்கிடலாமே தவிர அறுதி மதிப்புகள் கட்டாயம் அங்கே இருக்காது. குழிவு இடைவெளி கணக்கிடுவதற்கு வேணால் f' of x 0க்கு சமப்படுத்திட்டு இடைவெளிகள் கணக்கிடுவோம். அந்த ஒரு காரணத்துக்காக வேணால் நம்ம அறுதி மதிப்புகளில் என்ன கணக்கிடலாம்னா f' of x கணக்கிடலாம். ஆனால் கட்டாயம் என்ன இருக்காது? அறுதி மதிப்புகள் அமையாது. பெருமம் மற்றும் சிறும மதிப்புகள் இருக்காது. ஏன்னா நிலைப்புள்ளிகள் இல்லை அப்படிங்கிறதுனால f' of x என்ன கணக்கிட்டு இருக்கிறோம்? e⁻−x/1 + e⁻−x²
எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு அதே யூ பை வியை தான் பயன்படுத்துகிறோம். வியின் மதிப்பு 1 + e⁻ x ஹோல் ஸ்கொயர் பி எழுதியாச்சு. அடுத்து யூ டேஷ் கணக்கிடுறோம் அப்படின்னா e⁻ வகையீடு e⁻x மைனஸ் எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு -1. அந்த மைனஸ் குறி மட்டும் முன்னாடி வந்துடும் e⁻x. பி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் என்னும் பொழுது 2 முன்னாடி வந்து 1 + e⁻x. அடுத்து e⁻x வகையீடு எனும் பொழுது மைனஸ் குறி முன்னாடி வந்துடும் -e⁻x பை வி ஸ்கொயர். வியின் மதிப்பு 1 + e⁻x ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அதை ஒரு வர்க்கப்படுத்திக்கலாம். இதை சுருக்கும் பொழுது மதிப்பு 2 உறுப்புகள் முதல் உறுப்புல -e⁻x ஒரு 1 + e⁻x ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 e⁻x. அடுத்து ஒரு e⁻xன்னு இருக்கு. ரெண்டையும் கூட்டும் பொழுது e⁻-2xன்னு வரும். அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும் ப்ளஸ்ன்னு ஆகும். ப்ளஸ் 2 e⁻x ஒரு e⁻x. பிராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு என்ன 1 + e⁻x பை பகுதி மதிப்பானது 1 + e⁻x ஹோல் ஸ்கொயர். அப்போ ஹோல் பவர் 2 × 2 எனும் பொழுது மதிப்பு 4. சுருக்கலாம். சுருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது -e⁻x 1 + e⁻x ஒரு ஹோல் ஸ்கொயர். அடுத்த உறுப்புல 2 அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிட்டோம்னா -2xன்னு வந்துடும். 1 + e⁻x பை பகுதி மதிப்பானது 1 + e⁻x ஹோல் பவர் 4. இரண்டையும் பொதுவான உறுப்புகள் எனும் பொழுது நமக்கு 1 + e⁻x வெளியில் எடுத்துடலாம். அப்போ முதல் உறுப்புல மீதம் என்ன இருக்கு -e⁻x பிராக்கெட்ல ஒரு 1 + e⁻x 2 பவர்ல ஒரு பவர் போயிடுச்சுன்னா மீதம் ஒரு பவர். அடுத்து 2 e⁻-2x மீதம் அமைஞ்சிருக்குது பை பகுதி மதிப்பு 1 + e⁻x ஹோல் பவர் 4. இதை சுருக்கிறோம். 1 + e⁻x பிராக்கெட்டில் வரக்கூடிய உறுப்புகள் 1ஆல் பெருக்கும் பொழுது -e⁻x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் e⁻x e⁻x எனும் பொழுது e⁻-2x ப்ளஸ் e⁻-2xன்னு இருக்கு பை 1 + e⁻x ஹோல் பவர் 4. இதில் ஒரு அடுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் அமையக்கூடியது 3 அடுக்குகள். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் -e⁻x அப்படியே இருக்கும். e⁻-2xல ஒரு எண்ணா 2 - 1 எனும் பொழுது மதிப்பு 1. அப்போ e⁻-2x மைனஸ் e⁻-x தான் இதன் சுருக்கமாகும். பகுதி மதிப்பு 1 + e⁻x ஹோல் பவர் 3. இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது கணக்கிட்டுட்டோம் அப்படின்னாலும் நிலைப்புள்ளிகள் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அறுதி மதிப்புகள் இல்லை. குழிவுக்காக தான் நம்ம டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கணக்கிட்டு இருக்கிறோம். தேர்ஃபோர் இந்த இடத்துல என்ன கிடையாது, அறுதி மதிப்புகள் இல்லை, நிலைப்புள்ளிகள் இல்லை என்பதால் 5வதாக கணக்கிட வேண்டியது குழிவு இடைவெளி. குழிவு இடைவெளி குழிவு இடைவெளி கணக்கிடுவதற்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு சமப்படுத்தலாம். டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது e⁻-2x மைனஸ் e⁻-x பை பகுதி மதிப்பானது 1 + e⁻-x ஹோல் கியூப் சமம் 0. பகுதி வலதுபுறம் போய் 0ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பு 0 ஆயிடும். e⁻-2x மைனஸ் e⁻-x மட்டும்தான் இருக்கு. இதனுடைய சுருக்கம் e⁻-2x மைனஸ் வலதுபுறம் போறப்ப பிளஸ் e⁻-xன்னு ஆகும். அடுக்கில் மைனஸ் இருக்கும் பொழுது பின்னத்தில் எழுதும் பொழுது பிளஸ் e⁻-2x 1/e⁻x. இரண்டு மதிப்புகளையும் நம்ம சுருக்கும் பொழுது e⁻-2x வலதுபுறம் போறப்ப தொகுதிக்கு போயிடுச்சுன்னா e⁻-2x e⁻x. ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் அமையக்கூடியது ஒரு எக்ஸ். அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கழிச்சுக்கிறோம். 2xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் தான் இருக்கும். எனவே 1 = e⁻x. இரண்டு பக்கமும் நம்ம ஒரே மாதிரி எழுதணும் அப்படின்னா e⁻x இடதுபுறமும் 1 வலதுபுறமும் கொண்டு வந்துட்டு இந்த 1 வேணா e⁻0ன்னு எழுதிக்கலாம். அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை சமப்படுத்திட்டோம்னா எக்ஸின் மதிப்பானது 0 ஆகும். இப்போ இந்த 0ஐ வச்சு நம்ம என்ன பிரிக்கலாம்னா இடைவெளிகள் பிரிக்கணும். குழிவு மற்றும் எதில் மேல் நோக்கி குவிவுன்னு கணக்கிடுவதற்கு -∞ to +∞ ஒரு மதிப்பு என்னது x0ன்னு கிடைச்சதுனால இடைவெளிகளானது -∞, 0 மற்றும் 0, +∞. இந்த இடைவெளிகளில் ஏதேனும் ஒரு மதிப்பை எடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் பிரதியிடலாம். முதல் இடைவெளி -∞, 0ல்
எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது இடைப்பட்ட மதிப்புங்கிறப்ப எதிர்குறி கொடுக்கலாம். எதிர்குறிகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் பகுதி மதிப்பில் ஹோல் கியூப்னு இருக்குது. அப்போ ஹோல் கியூப் இருக்கிறதுனால எப்போவுமே இது என்னவாக தான் இருக்கும், இங்கே பாசிட்டிவில் தான் இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப முதல் உறுப்பு நமக்கு என்னவா இருக்குன்னா தொகுதியை பொறுத்த வரைக்கும் இ பவர் மைனஸ் 2x தான் அதிகமாக இருக்கும், இ பவர் மைனஸ் எக்ஸ் அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ ப்ளஸ் பை ப்ளஸ்ங்கிறப்ப பாசிட்டிவ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவாக இருந்ததுன்னா சார்பானது மேல் நோக்கி குழிவு அடையும். அடுத்த இடைவெளி 0, ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் என்பது 0, இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்குறோம். பகுதி மதிப்பு நமக்கு எப்போவுமே என்னவா இருக்குன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது, அதாவது ஹோல் கியூப் இருக்குது. அப்போ ஹோல் கியூபுங்கிறப்ப இது பாசிட்டிவ் நம்பர் தான், பகுதி மதிப்பு பாசிட்டிவ். தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பு நெகட்டிவ்லையும் அடுத்த உறுப்பு பாசிட்டிவ்லையும் அமையும். மைனஸ் எக்ஸுங்கிறது பாசிட்டிவ்ல அமையும். எனவே இதனுடைய குறியானது எதிர்குறியாக அமையும், எதிர்குறியை பெறும். இது எதிர்குறியை பெற்றது அப்படின்னா சார்பு என்ன வகையான சார்பு? therefore கீழ்நோக்கி குழிவு அடையும், கீழ்நோக்கி குழிவு அடையும். மேல்நோக்கி குழிவிலிருந்து கீழ்நோக்கி குழிவாக மாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்க வளைவு மாற்று புள்ளி உண்டு. எந்த புள்ளியில மாற்றம் இருக்கு? 0ல் மாற்றம் இருக்கிறதுனால 0ல் வளைவு மாற்று புள்ளி கணக்கிடலாம். அப்ப ஆறாவதாக கணக்கிட வேண்டியது என்னன்னா வளைவு மாற்ற புள்ளி, வளைவு மாற்ற புள்ளி. எந்த இடைவெளியில் எந்த மதிப்புல எக்ஸிற்கு எந்த மதிப்புல வளைவு மாற்று புள்ளி கணக்கிடணும்? 0ல் மாற்றம் இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 0 என எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது 1 + இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிடுறோம். 1/1 + 1 எனும் பொழுது மதிப்பு 1/2. therefore வளைவு மாற்று புள்ளி, வளைவு மாற்ற புள்ளியின் மதிப்பானது எக்ஸுக்கு 0 என பிரதியிடும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 1/2 என கிடைக்கிறது. ஏழாவது நிபந்தனையாக கணக்கிட வேண்டியது தொலைத்தொடு கோடுகள், தொலைத்தொடு கோடுகள். தொலைத்தொடு கோடுகள் அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு மதிப்புகள் ஏதேனும், அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி என பிரதியிட்டு ஏதேனும் ஒரு மதிப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன உண்டு அப்படின்னா கிடைமட்ட தொலைத்தொடுகோடுகள் உண்டு. கிடைமட்ட தொலைத்தொடுகோடு சார்பு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது 1/1 + இ பவர் மைனஸ் எக்ஸ். பகுதி மதிப்பு எப்போவுமே நமக்கு 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இ பவர் மைனஸ் எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போ பாசிட்டிவ் ஒரு மதிப்பு கிடைக்கும். ஒரு மதிப்பு 0ன்னு பிரதியிட்டால் கூட மதிப்பு இ பவர் மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்னவாகும்? 0, இ பவர் 0த்தின் மதிப்பு 1. அப்போ ஏதேனும் ஒரு மதிப்பு கிடைக்கிறதுனால இங்கே கிடைமட்ட தொலைத்தொடுகோடுகள் அமையும். இன்ஃபினிட்டின்னு பிரதியிட்டோம்னா 1 + இன்ஃபினிட்டி எனும் பொழுது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்கும். 1/∞ பிரதியிடுவோம், மதிப்பு 0 ஆயிடும். அப்போ 1/1 எனும் பொழுது மதிப்பு 1. எனவே கிடைமட்ட தொலைத்தொடுகோடு எந்த மதிப்பில் அமையும்? எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது 1/1 + இ பவர் மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு ஏது இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டோம்னா 1/1 + இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இதை வேணால் 1/1 + இ பவர் இன்ஃபினிட்டின்னு கொடுப்போம். 1/∞ எனும் பொழுது மதிப்பு 0. அப்போ 1/1 + 0 எனும் பொழுது 1/1ங்கிறப்ப மதிப்பு 1 என கிடைக்கும். இதை தான் இங்கே நேரடியாக நம்ம எழுதுகிறோம். 1/1 + 0 எனும் பொழுது மதிப்பு 1. இது கிடைமட்ட தொலைத்தொடுகோடு. இப்போ இந்த மதிப்புலையே நம்ம அடுத்தது செங்குத்து மைனஸ், இது ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு பிரதியிட்டு இருக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாலும் இதே மதிப்புகள் தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1 + இ பவர் மைனஸ் எக்ஸ் 1/1 + இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். 1/1 + இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா இங்கே அமையக்கூடிய மதிப்பு என்னவாகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி என பிரதியிடும் பொழுது 1/1 + மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ இ பவர் இன்ஃபினிட்டினாலும் மதிப்பு இன்ஃபினிட்டி தான். 1/1 + இன்ஃபினிட்டின்னு வந்துடும். 1/1 + இன்ஃபினிட்டி. எனவே மதிப்பானது என்னது? பகுதி மதிப்பு இன்ஃபினிட்டி. இது டோட்டலாக இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். 1/∞ மதிப்பு 0, மதிப்பு 0. அதை தான் இங்கே எழுதுகிறோம், 1/1 + இன்ஃபினிட்டி. எனவே இதனுடைய மதிப்பு 0 ஆகும். எந்த மதிப்புகள் நமக்கு கிடையாது? நிலைக்குத்து தொலைத்து, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியில் எந்த ஒரு மதிப்பு, மைனஸ் இன்ஃபினிட்டியில் கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பு என்னது? 0. அப்போ y = 1 மற்றும் y =
பூஜ்ஜியம் அப்படிங்கிறது என்னது? கிடைமட்ட தொலைத்தொடு கோடுகள் ஆகியவை கிடைமட்ட தொலைத்தொடு கோடுகள் ஆகும். கிடைமட்ட தொலைத்தொடு கோடுகள் ஆகும். நிலைக்குத்து தொலைத்தொடு கோடுகள் மற்றும் சாய்ந்த தொலைத்தொடு கோடுகள். நிலைக்குத்து தொலைத்தொடு கோடுகள் கணக்கிடணும்னா பகுதி மதிப்பு இன்ஃபினிட்டிவ், அதாவது பகுதி மதிப்பு 0 ஆகணும். ஒன்று இப்போ எக்ஸுக்கு ஏதேனும் மதிப்புகள் பிரதியிடும் பொழுது f(x)இன் மதிப்பு இன்ஃபினிட்டி கிடைக்கணும். அது பகுதி மதிப்பு எப்போவுமே நமக்கு 0 ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. e⁻(x)இன் மதிப்பு ஏதாவது ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். எனவே இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால நிலைக்குத்து தொலைத்தொடு கோடு கிடையாது. பகுதியை காட்டிலும் தொகுதியின் அடுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் சாய்ந்த தொலைத்தொடு கோடுகள் உண்டு. இங்கே அந்த நிபந்தனையும் இல்லை. அப்படிங்கிறதுனால அதுவும் கிடையாது. தேர்ஃபோர் சார்பிற்கு நிலைக்குத்து மற்றும் சாய்ந்த தொலை தொடுகோடுகள் இல்லை. அடுத்து இறுதியாக 8வது நிபந்தனையாக நம்ம கொடுக்கக்கூடியது வரைபடம். வரைபடமானது சார்புக்கு y=0 மற்றும் y=1 என்ற கிடைமட்ட தொலைத்தொடுகோடுகள் உண்டு. அப்படிங்கிறதுனால x அச்சிற்கு இணையான கிடைமட்ட கோடு வரையலாம். முதல் கிடைமட்ட தொலைத்தொடுகோடானது y=0, அடுத்த கிடைமட்ட தொலைத்தொடுகோடானது y=1. அப்போ y=1க்கு நேராக ஒரு நேர்கோடு வரைஞ்சிடறோம். இது ஒரு கிடைமட்ட தொலைத்தொடுகோடு. வளைவரைக்கு எந்த இடத்துல வளைவு மாற்று புள்ளி இருக்கும் அப்படின்னா 0,1/2. 1/2 என்பது 0.5, 0,1/2 என்பது வளைவு மாற்று புள்ளி அமையக்கூடிய மதிப்பு. எக்ஸுக்கு 0, ஒய்யின் மதிப்பானது 1/2. எப்படி குழிவு மதிப்புகள் இருக்குது? குழிவு மதிப்புகளானது -∞, 0, -∞ பூஜ்ஜியத்தை நோக்கி நகரும் பொழுது மேல் நோக்கி குழிவு. அப்போ கீழே இருந்து மேற்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைவரையானது அதிகமாகும். அடுத்து 0, +∞ மேலே போன வளைவரையானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கீழே இறங்கும். இதுதான் தேவையான வளைவரை ஆகும். தேங்க்யூ.